Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சமீப காலமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலுமே வீடியோ ப்ளே ஆகாமல் இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் ஷார்ட்ஸும் சரி, பாதி ஷார்ட்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும், அதே நேரத்தில் நின்றும். இது எதனால் இந்த மாதிரி குறைபாடுகள் உங்கள் மொபைலில் நடக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பலதரப்பட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உருவாகியிருக்கேன். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாம. இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நண்பா யூடியூப்பில் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிட்டு இப்படி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். அதற்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இது போல் எது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக இருக்காது. இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக உங்களால் சரி பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எந்தவித அப்டேட்டுமே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் மொபைலில் வந்துட்டு இதே போல் ஒரு மெனு வர மாரி ஒரு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரில் யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் அதை பண்ணிக்கோங்க. இதே போல் அப் இன்ஃபர்மேஷனுக்கு போய்ட்டு கூட செட்டிங்க்கு வரலாம். அப்படி இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைலில் செட்டிங் வந்துடுங்க. இதில் ஆப் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு யூடியூப் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப் நான் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெனு வந்துடுச்சு. இப்போ இதே போலையும் நீங்கள் கொண்டு வரலாம். உங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் மாடலை பொறுத்து மாறும். பெரும்பாலும் அப் மேனேஜருக்கு போனீங்க அப்படின்னா அந்த பேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்துட்டு கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். இதில் வந்துட்டு நீங்கள் அதிகப்படியான ஃபைல் யூஸ் பண்ணும்போது இதுக்கான கேட்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கேட்சி எல்லாமே ஸ்டோராக இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடும். இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பை போய்ட்டு ஒன்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில். இப்போ யூடியூப் அப்டேட் அவைலபிளாக இருக்கின்ற நேரத்தில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கிளியர் கேட்ச் பண்ணின பிறகு கிளியர் ஆல் டேட்டாவும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூடியூப்பை அப்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பை வந்துட்டு ப்ளே பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஐடி லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த ரொட்டேட் ஆகிட்டு ரீலோட் ஆகிற மாதிரி சிம்பிள் தோணும். அந்த தோன்றக்கூடிய சிம்பிள் வந்துட்டு தோன்றாது. இதுக்கு மேலே நல்லாவே வழக்கம் போல் ரெகுலராக ஒரு ஸ்மூத்தான ஸ்பீடில் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு டேட்டா வந்துட்டு அதிகப்படியான ஸ்பீடு இல்லை, நார்மலான ஸ்பீடு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டேட்டாவை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அதை சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணின பிறகு நீங்கள் வழக்கம் போல் யூடியூப்பை ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித ரீலோடும் ஆகாமல் உங்களுக்கு வழக்கம் போல் யூடியூப் ரன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி நண்பா.